உலக வரலாற்ற மாபெரும் வியூகங்களும் புகழ்பெற்ற தலைவர்களின் திட்டங்களுமே தீர்மானிக்கின்றன அப்படின்னு நாம் அடிக்கடி நினைக்கிறதுண்டு. ஆனா பல நேரங்கள்ல சாதாரண மனிதர்கள் செய்த சின்ன சின்ன தவறுகளும் மிகச்சிறிய பிழைகளுமே ஒட்டுமொத்த உலக வரலாற்றையே தலைகீழா மாத்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? வணக்கம். வரலாற்ற சுவாரஸ்யமா அலச போகிற இன்றைய தொகுப்பிற்கு உங்களை ரொம்பவே உற்சாகத்தோடு வரவேற்கிறேன். அந்த சின்ன முடிவுகள் எப்படிப்பட்ட எதிர்பாராத மாபெரும் விளைவுகளை ஏற்படுத்துச்சு அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, இப்போ நாம நேரடியா விஷயத்துக்குள்ளேயே போயிடுவோம். 1914 வருஷத்துல ஒரு கார் ஓட்டுநர் தெரியாம ஒரு தவறான பாதையில திரும்பாம இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை ஒரு பெரிய உலகப் போரே வராம தடுத்திருக்க முடியுமோ? ஆமாங்க, இந்த மாதிரி சின்னஞ்சிறு விபத்துகளும் காரணங்களும் எப்படி பல மில்லியன் கணக்கான மக்களோட தலையெழுத்தையே மாற்றி எழுதுச்சு அப்படிங்கறத பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பேச போறோம். இன்னைக்கு நாம முக்கியமா 4 விஷயங்களை அலச போறோம். 1. எதிர்பாராத வரலாற்று விபத்துக்கள். 2. போர்கள்ல நடந்த பெரும் பிழைகள். 3. தவறான அரசியல் முடிவுகள். அப்புறம் 4வதா உலகத்தையே மாற்றி போட்ட ஒற்றை முடிவுகள். வாங்க, வரலாற்றின் பக்கங்களை நாம ஒன்னாவே புரட்டி பார்க்கலாம். முதல் பகுதி, எதிர்பாராத வரலாற்று விபத்துக்கள். உலகையே அச்சுறுத்திய சில மிகப்பெரிய ஆபத்துக்கள் ரொம்ப நுணுக்கமா திட்டமிடப்பட்டவையெல்லாம் கிடையாது. அவை வெறும் எதிர்பாராத விபத்துக்களாகவே நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம இப்போ பார்க்க போறோம். இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, தாமஸ் மிட்ஜ்லி ஜூனியர் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானியோட முரண்பாடான கதை தான். தன்னோட கண்டுபிடிப்பான இன்ஜின்களை ரொம்ப பாதுகாப்பா மாத்தணும், அதே போல குளிர்சாதன பெட்டிகளை மேம்படுத்தணும் அப்படின்னு நினைச்சு அவர் லெட் மற்றும் சிஎஃப்சி வாயுக்களை கண்டுபிடிச்சாரு. அவருடைய ஆரம்ப நோக்கம் ரொம்பவே நல்ல விஷயம்தான். ஆனா அதோட விளைவு என்னாச்சு தெரியுமா? ஒட்டுமொத்த பூமியோட வளிமண்டலமே நஞ்சாகி ஓசோன் படலம் கடுமையா பாதிக்கப்பட்டுச்சு. மனிதர்களோட பிரச்சனைகளை தீர்க்கணும்னு நினைச்சு பூமியோட வளிமண்டலத்தை வேற எந்த மனிதரையும் விட அதிகமா நாசமாக்கியவர் இவர்தாங்க. இதைவிட பெரிய விபத்து ஏதாச்சும் உலகத்துல இருக்க முடியுமான்னு கேட்டா நிச்சயமா இருக்கு. கியூபா ஏவுகணை நெருக்கடியில் போது நடந்த ஒரு திகிரூட்டும் சம்பவத்தை பத்தி சொல்றேன் கேளுங்க. நள்ளிரவு நேரம் ஒரு அமெரிக்க காவலாளி யாரோ வேலிய தாண்டறத பார்த்துட்டு பதற்றமா அலாரம் அடிக்கிறாரு. வயரிங்ல இருந்து ஒரு கோளாறு காரணமா அந்த அலாரம் தவறுதலா வல்கன் ஃபீல்ட் அப்படிங்கிற தளத்துல அணு ஆயுதங்களை ஏவ சொல்லும் சைரனை ஒலிக்கச் செய்திடுச்சு. போர் விமானங்கள் எல்லாம் அணு ஆயுதங்களோட பறக்க தயாராயிருச்சு. 3ஆம் உலகப் போர் மூல போகுது அப்படிங்கிற அந்த சில நிமிடங்கள்ல ஒரு அதிகாரி ரொம்ப வேகமா தன்னோட கார்ல போய் அவங்கள தடுத்து நிறுத்துறாரு. அப்புறம்தான் தெரியுது, அந்த வேலிய தாண்டினது எந்த ஒரு சோவியத் உளவாளியும் கிடையாது. அது வெறும் ஒரு சாதாரண கரடி. நினைச்சு பாருங்க, ஒரு கரடியால 3ஆம் உலகப் போரே வந்திருக்கும் அப்படிங்கிறது எவ்ளோ பதற்றமான ஒரு உண்மை. இப்போ நாம 2வது பகுதிக்குச் செல்வோம். போர்களில் நடந்த பெரும் பிழைகள். ராணுவத்தோட துல்லியமான வியூகங்கள் கூட மனிதர்களோட அதீத நம்பிக்கையாலோ தனிப்பட்ட முடிவுகளாலோ இல்லனா ரொம்ப தவறான நேரத்தாலோ எப்படி விழுந்து போச்சு அப்படின்னு பாப்போம். 2ஆம் உலகப் போர்ல ஜெர்மனியோட தோல்விக்கு காரணமான D-Day நிகழ்வையே எடுத்துக்கோங்களேன். அது வெறும் நேச நாடுகளோட பலம் மட்டும் கிடையாது, ஜெர்மன் படைகள் செஞ்ச சின்ன சின்ன தவறுகளோட ஒரு பெரிய பட்டியல்னு தான் சொல்லணும். ஹிட்லர் தன்னோட பீரங்கி படைகளை தவறா பிரிச்சு வச்சிருந்தாரு. முக்கிய தளபதியான ரும்மெல் தன்னோட மனைவியோட பிறந்த நாளை கொண்டாட லீவ் போட்டுட்டு போயிட்டாரு. மோசமான வானிலை காரணமா மற்ற அதிகாரிகளும் அன்னைக்கு டியூட்டில இல்ல. சரியா அதே நேரத்துல நேச நாடுகள் தாக்குதல் நடத்தியப்போ ஹிட்லர் தூங்கிட்டு இருந்தாரு. படைகளை அனுப்பவும் ரொம்பவே தாமதப்படுத்திட்டாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன தனிப்பட்ட முடிவுகள் தாங்க ஜெர்மனியோட வீழ்ச்சிக்கே மிகப்பெரிய அடித்தளமா அமைஞ்சது. இப்ப சொல்ல போறதுல இருக்கிற ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, பைசன்டைன் பேரரசர் 5ஆம் கான்ஸ்டன்டைன் செஞ்ச ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் தான். எதிரி நாட்டு ஆட்சியாளரான டெலரிக் தன்னிடம் தஞ்சம் அடைறதா சொன்னத இந்த பேரரசர் அப்படியே முழுசா நம்பிட்டாரு. அது மட்டும் இல்லாம அந்த எதிரிகிட்டேயே தன்னுடைய சொந்த உளவாளிகளோட பேர் பட்டியலையும் அப்படியே கொடுத்துட்டாரு. விளைவு என்னாச்சு தெரியுமா? அவரோட ஒட்டுமொத்த உளவு வலையமைப்பும் கூண்டோட அழிக்கப்பட்டுச்சு. ஒரு மாபெரும் பேரரசர் இவ்வளவு ஏமாளியா இருந்திருக்க முடியுமா அப்படின்றது உண்மையிலேயே ரொம்ப வியப்பா இருக்குல்ல. சரி, இப்ப நாம 3வது பகுதிக்கு வருவோம். தவறான அரசியல் முடிவுகள். இயற்கைய மனிதன் சுலபமா வென்றுவிடலாம் அப்படின்னு நினைக்கிற அரசியல் ஆணவமோ நிபுணர்களோட கருத்துக்களை புறக்கணிப்பதும் எப்படிப்பட்ட ஒரு பேரழிவை கொண்டு வரும் அப்படிங்கறத இந்த பகுதி நமக்கு உணர்த்தும். இந்த விஷயம் இயற்கையோட விளையாடுனா என்ன ஆகும் அப்படிங்கறத ரொம்ப சிறப்பாவே விளக்குது. அது என்னன்னா, சீன ஆட்சியாளர் மாவோ கொண்டு வந்து 4 பூச்சிகள் அழிப்பு திட்டம். தானியங்களை குருவிகள் தின்னுடுது, அதனால அதை காக்க குருவிகளை முற்றிலுமா அழிக்கணும் அப்படிங்கிறது மாவோட நோக்கம். ஆனா அதோட பயங்கரமான விளைவை நீங்களே பாருங்க. குருவிகளெல்லாம் அழிஞ்சதால பூச்சிகளோட பெருக்கம் எல்லை மீறி போயிடுச்சு. குறிப்பா வெட்டுக்கிளிகள் பயிர்களை முற்றிலுமா நாசம் செஞ்சிடுச்சு.
கோடிக்கணக்கான மக்கள் பலியான மாபெரும் சீன பஞ்சம் ஏற்படுவதற்கு இந்த ஒற்றை முட்டாள்தனமான முடிவுதான் மிக முக்கிய காரணமா அமைஞ்சது. 60 இந்த பிரம்மாண்டமான எண்ணைய கொஞ்சம் கவனிங்க. இது என்ன தெரியுமா? அர்பன் அப்படிங்கிற ஒரு சிறப்பான பொறியாளருக்கு பைசாண்டின் பேரரசு அவர் கேட்ட பணத்தை தர மறுத்துட்டாங்க. இதனால கோபமடைந்த அவர் நேரா ஆட்டோமன் சுல்தான் கிட்ட போய் 60 எருதுகள் இழுத்து செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான பீரங்கிய உருவாக்கி கொடுத்தாரு. அந்த ஒற்றை பீரங்கி தாங்க பைசாண்டின் பேரரசோட முழு வீழ்ச்சிக்கும் காரணமா அமைஞ்சது. 1000 வருஷம் பழமையான ஒரு மாபெரும் பேரரசு ஒரே ஒரு பொறியாளருக்கு சம்பளம் தர மறுத்த சின்ன ஈகோவால மொத்தமா சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. இப்போ நாம இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம். ஒற்றை முடிவால் மாறிய உலகம். சில நொடிகள்ல எந்தவித முன் யோசனையும் இல்லாம எடுக்கப்பட்ட சில தனிப்பட்ட முடிவுகள் புவிசார் அரசியல் வரைபடத்தையே எப்படி என்றென்றைக்குமா மாற்றி அமைச்சுது அப்படிங்கறத இப்போ நம்ம பாப்போம். உங்கள அப்படியே 1989ல நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பறைக்கு கூட்டிட்டு போறேன். எனக்கு தெரிந்தவரை உடனடியாக அப்படின்னு குண்டர் ஷபோவ்ஸ்கி சொன்ன இந்த ஒரு சின்ன வரிதாங்க அந்த பெரிய பனிப்போரையே முடிவுக்கு கொண்டு வந்துச்சு. அதிகாரப்பூர்வமற்ற அந்த செய்தி தொடர்பாளர் பயண விதிகளை தளர்த்துறது பத்தின கேள்விய சரியா புரிஞ்சுக்காம உளறுன இந்த வாக்கியத்தால மக்கள் பெர்லின் சுவரை நோக்கி படையெடுத்தாங்க. எந்த ஒரு முறையான உத்தரவும் இல்லாமலேயே எல்லைகள் திறக்கப்பட்டு உலக புகழ்பெற்ற பெர்லின் சுவரும் மொத்தமா தகர்க்கப்பட்டுச்சு. இப்போ நாம சற்று வேகமா பல நூற்றாண்டுகள் பின்னாக்கிச் செல்வோம். இந்த நிகழ்வுகளை கொஞ்சம் கவனிங்க. ஷா அப்படிங்கிற அரசர் மங்கோலிய வணிகர்கள் மீது தாக்குதல் நடத்துறாரு. இது அவர் செஞ்ச முதல் தவறு. நியாயம் கேட்க வந்த செங்கிஸ்கானோட தூதுவனையும் கொன்னுடுறாரு. மங்கோலிய மரபுப்படி ஒரு தூதுவனை கொல்வது அப்படிங்கிறது மிக மோசமான போரறியிப்பு. அடுத்தது என்ன நடந்திருக்கும்னு நீங்களே யோசிங்க. செங்கிஸ்கானோட மாபெரும் படை ஒட்டுமொத்த குவாரஸ்மியா பேரரசை அடித்து துடைத்தெறிஞ்சது. ஒரு செய்தியாளனை கொன்ற அந்த ஒற்றை முடிவு வரலாற்றிலேயே மிக கொடூரமான ஒரு அழிவுக்கு வித்திட்டது. சரி, உலகத்தை உலுக்கிய முதலாம் உலகப் போர் எப்படி தொடங்குச்சுன்னு பார்க்கலாமா? முதல்ல ஆர்ச்டியூக் மேல நடந்த குண்டுவீச்சு தாக்குதல் தோல்வியடையுது. அதுக்கப்புறம் கார் ஓட்டுனர் ஒரு சின்ன குழப்பத்துல தவறான வழியில திரும்புறாரு. சரியா அந்த நேரத்துல கார் இன்ஜின் பழுதாகி நின்னும் போயிடுது. அதுவும் சரியா எந்த இடத்துல தெரியுமா? கொலைகாரன் கேவ்ரிலோ பிரின்சிப் ரொம்ப கேஷுவலா ஒரு சாண்ட்விச் சாப்பிட்டுட்டு இந்த இடத்துக்கு நேர் முன்னாடி. அந்த சில நொடிகள்ல சுடப்பட்ட தோட்டா ஒட்டுமொத்த உலகத்தையுமே முதல் உலகப் போருக்குள் தள்ளுச்சு. ஒரு தவறான திருப்பம், பழுதான ஒரு கார் உலக வரலாற்றையே மொத்தமா மாற்றி எழுதிடுச்சு. இன்னைக்கு நாம பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாமே வரலாற்றில் நடந்த மிகச் சின்ன சின்ன தவறுகள் எப்படிப்பட்ட பூகம்பங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கறத நமக்கு ரொம்ப ஆழமா உணர்த்தியிருக்கோம். அப்படியானால் இன்னைக்கு நம்ம சுத்தி நடக்கிற எந்த ஒரு சின்ன தவறு, எந்த ஒரு சாதாரண முடிவு நாளைக்கு நம்முடைய எதிர்கால உலகத்தையே மாற்றி எழுத போகுதோ? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. வரலாற்றை அலசிய இன்றைய தொகுப்பு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி சுவாரஸ்யமான இன்னொரு தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.